ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா பனங்காய் களி எடுத்தாச்சு. பனங்காய் பலகாரம் சுடுறதுக்காக களி எடுத்துருக்கேன். களி எடுத்து அதுக்கப்புறம் அதை ஒரு நெட் எடுத்து நெட்டில் வடித்து தும்பு இல்லாமல் வடிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு தும்பு கூட இருக்கக்கூடாது. தும்பு இல்லாமல் வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படி அடுப்பில் வச்சு காய்ச்சணும். இப்போ ஒரு சட்டி இருக்குண்டா பாதி சட்டி தான் வரும். பாதி சட்டி அளவுக்கு காய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு, இப்போ இதுக்கு நான் 1 கிலோ மைதா மாவு போடுவேன். என்ன பனங்காய் ஒரு 7-8 பனங்காய் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ 1 கிலோ மைதா போட்டு அதுக்கப்புறம் இதை நான் பனங்காய் படியாரம் சீனியெல்லாம் போட்டு தான் கிண்டி காய்ச்சிறது. அதுக்கப்புறம் மாவெல்லாம் காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் மாவை கொட்டி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுக்கணும். அதுதான் பனங்காய் பணியாரம், அதுக்கு பேர். செமையாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக அதை சுட்டு பனங்காய் பலகாரம் சுட்டு போட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஓகே, பாய்.